அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு பெயர்ச்சி? அதாவது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் தான் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கனாலே அந்த வீட்டில் செல்வ செழிப்பு கட்டாயமும் உண்டு. ஆனால் அவங்களுக்கு மட்டும் செல்வ செழிப்பு இருக்குமான்னா இருக்காது. உனக்கு பணம் வேணுமா பாசம் வேணுமா கேட்டால் எனக்கு பாசம் மட்டும் போதும், நீ என்ற உண்மையான அன்பு காட்டு, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேளு, எனக்கு அது போதும். நாங்காட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேங்க, என் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை. சாப்பிட்டியா, தூங்கிட்டியாமா, என்னம்மா பண்ணுற, இந்த ஒரு அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குற. அன்புக்கு மட்டும் மிகப்பெரிய அடிமை. உண்மையான அன்பு இருக்கா, எனக்கு உண்மையான அன்பு கிடைக்குமாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இவங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க. மனசுக்குள்ள அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை இருக்கும். ஆனால் வெளியே சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க. இவங்களை ஒரு ரூம்ல போட்டு வச்சு நம்ம கண்ணாடியை பார்த்து நீ பேசுப்பா, உன் மனசுல வழியெல்லாம் சொல்லிட்டு வெளியே வாங்கினீங்கன்னா நிறைய சொல்லுவாங்களோ, சொல்லல கண்ணாடி சேதறிடும். இவங்க சொல்ற ஒரு கவலையை பார்த்து நீ எப்படி இருக்க, எப்படி உயிரோடு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடி வெடிச்சு செதுற அளவுக்கு இவங்கள வலியும் வேதனையும் இருந்திருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பெயர்ச்சி வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சியில் ஏராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பெயர்ச்சி எப்போ வருது, அது என்ன, இந்த குரு பெயர்ச்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பெயர்ச்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் தான் உச்சம், நல்ல வில்பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ சந்தோஷமா வச்சுக்கணும் அந்த மாதிரி. ஆமாம், அது குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி குறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடை
குரு பகவான் செய்து கொடுக்க போகிறார். வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு பெயர்ச்சி? அதாவது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் தான் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கனாலே அந்த வீட்டில் செல்வ செழிப்பு கட்டாயமும் உண்டு. ஆனால் அவங்களுக்கு மட்டும் செல்வ செழிப்பு இருக்குமான்னா இருக்காது. கையில் காசை பற்றி ஒரு வருத்தமே இருக்காது. இவங்க ஒரு 100 ரூபா இருந்தாலும் சாப்பிடுவாங்க, 5000 ரூபா இருந்தாலும் அந்த 100 ரூபா தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா இவங்க காசோட ஒரு என்ன சொல்கிறேன், நம்ம செலவழிக்கக்கூடாது, நம்ம கூட இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான எண்ணம் கொண்டவங்க தான் நம்முடைய ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ இவங்களுக்கே 3ஆம் இடத்துக்கு, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு உச்ச வீட்டுக்கு குரு பகவான் போகிறார். குரு என்பவர் ரிஷபராசிக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இவங்க வந்து தேவகுரு, இவங்க வந்து அசுபகுருன்னு சொல்லுவோம். அப்போ சுப கிரகமான குருவுக்கும் சுக்கிரனுக்கும் எப்பயுமே ஒரு சின்ன கிராசிங் இருக்கும். ஆனால் என்ன கிராஸ் இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நான் என்னை நம்பியிருக்க அத்தனை பேருக்கும் நன்மை செய்வேங்கிற ஒரே ஒரு இலக்கணம் வச்சுருக்கிறது தான் நம்முடைய குரு பகவான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உறுதியாக கொடுக்க போகிறார். அதாவது ரிஷபராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் தான் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உனக்கு இங்கே ஒரு 1,00,000 ரூபா பணம் வச்சுருக்கேன், இந்த பக்கம் பாசம் வச்சுருக்கேன், உனக்கு பணம் வேணுமா பாசம் வேணுமா கேட்டால் எனக்கு பாசம் மட்டும் போதும், நீ என்கிட்ட உண்மையான அன்பு காட்டு, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேடு, எனக்கு அது போதும், நாங்காட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேங்க, என் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை, சாப்பிட்டியா தூங்கிட்டியாமா என்னம்மா பண்ணுற, இந்த ஒரு அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குற. அன்புக்கு மட்டும் மிகப்பெரிய அடிமை. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 12 ராசி சொல்கிறோம். இந்த 12 ராசியில் ஒரு 5 ராசி பணத்துக்கு என்னைக்கு அடிமையாகாமல் அன்புக்கு அடிமையாகக்கூடிய ராசி தான் நம்ம 5 ராசிகள். அதில் ரிஷபம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய இயல்பு. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலமாக ஸோ இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறான்னா இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து இவங்களுடைய தைரியம், இவங்களுடைய தன்னம்பிக்கை, இவங்களுடைய செயல்பாடில் வெற்றியை கொடுக்க போகிறாங்க. இனிமேல் இவங்களுக்காக யோசிக்க போகிறாங்க. இத்தனை நாட்களாக பிறருக்காகவே வாழ்ந்தவங்க தான் ரிஷபராசி. ஸோ இனிமேலாச்சும் நம்ம வாழணும், நமக்காக வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நைட்டு டெய்லி நினைப்பாங்க, உண்மையிலேயே நாளையிலேருந்து நான் யாருக்காகவும் பாசத்துக்கு அடிமையாக மாட்டேன், யார் சொன்னாலும் நான் ஏமாற மாட்டேன் அப்போ நைட் நினச்சிட்டு தூங்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சு அவங்க என்ன நினச்சாங்கன்னே மறந்துடுவாங்க. ஏன்னா யாருக்காவது ஒரு பிரச்சனை வருமா அவங்கள தேடி அவங்களுக்கு உதவி செய்கிற இயல்பான குணம் நம்மளுடைய ரிஷபராசிகளுடைய பிறவியிலே உள்ள குணம். ஸோ இப்படிப்பட்ட இவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக கொடுக்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்னொரு பார்வை அப்படிங்கும்போது 7ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு 9ஆம் இடம். அப்போ இறைவனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 9ஆம் பார்வை உறுதியாக வேணும். அப்போ நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு குலதெய்வத்துடைய அருளும் இஷ்ட தெய்வத்துடைய அருளும் உறுதியாக கிடைக்கும் போது காதலில் சிக்கி தவிச்ச நம்முடைய ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இனிமேல் தான் நிம்மதியாக இருக்க போகிறாங்க. என்னை விட்டு போன உறவு எல்லாம் தேவையில்லாத உறவு, இனிமேல் எனக்கு நல்ல உறவு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. கல்யாணம் முடிச்சு உண்மையான அன்பு இருக்கா, எனக்கு உண்மையான அன்பு கிடைக்குமாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க. நிறைய போராட்டங்கள், வலி என்னன்னா இடியை கூட நான் தாங்கிட்டேன் சார், இவங்க கொடுக்குற வழிகளை ஒரு ஏமாற்றத்தை நான் தாங்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்க லைஃப் இருந்திருக்கும். சில ரிஷபராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் கூட ஆகிக்கலாம். ஸோ மேபி ஏதோ ஒரு காலத்தில் தனியாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு இதுதான் நிலைமையா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு 2வது திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் தன்னுடைய 11ஆம், அதாவது இவங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்த்து இவங்க 11ஆம் இடத்தை வலுப்படுத்த போகிறார். 11ல் ஆல்ரெடி சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கறனால தான் மனசுக்குள்ள அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் வெளியே சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க. இவங்களை ஒரு ரூமில் போட்டு வச்சு நம்ம கண்ணாடியை பார்த்து நீ பேசுப்பா, உன் மனசில் ஒரு வழியெல்லாம் சொல்லிட்டு வெளியே வாங்கினீங்கன்னா நிறைய சொல்லுவாங்களோ, சொல்லலை கண்ணாடி சேதறிடும். இவங்க சொல்கிற ஒரு கவலையை பார்த்து நீ எப்படி இருக்க, எப்படி உயிரோடு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடி வெடித்து செதுற அளவுக்கு இவங்களை வலியும் வேதனையும் இருந்திருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இதெல்லாம் கடந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் பண்பும் பாசமும் அக்கறையும் எதிர்பார்க்குற ரிஷபராசிக்கு அப்படியே கொடுப்பார் குரு பகவான். அவங்களுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா?
அதாவது சந்தோஷத்துக்கு குறைவு கிடையாது. இருந்தாலும் பொருளாதாரத்தில் இவங்க இன்னும் கொஞ்சம் மேன்மை அடைவதற்கு இவங்க பத்ரகாளியம்மன் வழிபாடு செஞ்சாங்கன்னா பத்திரமா இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தேங்க்யூ சார், சூப்பராக அழகாக சொன்னீங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விடிவு காலம், விடுதலை கிடைச்ச மாதிரி சொன்னீங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. ரிஷபராசி உங்களுக்கு விடுதலை 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 அப்படின்னு நீங்கள் பாடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஹாப்பியாக இருங்க. இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இனிமே நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இனிமேல் வந்து அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சு. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து சாரை காண்டாக்ட் பண்ணோன்னா நீங்கள் நேர்லேயே போய் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. நிறைய பரிகாரங்கள்லாம் சொன்னாங்கன்னா அதை கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.